குட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பர்த்டே வர இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. ஸோ ஷாப்பிங் பண்ண போறோம். எங்க பாதிவாசி ஷாப்பிங் தான் நான் பண்ண போறேன். ஆனால் முக்காசி ஷாப்பிங் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன வாங்கலாம் போறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க உண்மையாலுமே. ஸோ வந்து வாங்கினாலுமே நான் காட்ட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதுன்னு எனக்கு தெரியல. எங்க போறோம்? நான் வந்து ட்ரெஸ்ஸுக்காக போறேங்க. இவ ட்ரெஸ் வாங்க போறா. நான் வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு எப்பவுமே நான் போடுறது எனக்கு எடுத்தாதான் எனக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குமா. ஸோ அதனால தான். ஸோ ஓகே, எங்க போறோன்றத சொல்லாமா இல்லை அங்கே போயிட்டு சொல்லிடலாமா? இந்த ஏரியா ஓகே, நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு சொல்றோம் என்னென்னலாம் வாங்குறோம் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் என்ன வாங்குறோன்றத உங்களுக்கும் காமிக்க மாட்டேன், நான் அவளுக்கும் காமிக்க மாட்டேன். ஃபுல்லா பர்த்டே அன்னைக்கு தான் ஃபுல்லாவே எல்லாத்தையும் நான் காமிப்பேன். ஓகேவா? டிஃப்ரெண்டா சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. இது ஷாப்பிங் மட்டும் தான், பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்கு. மறக்காம எங்க வீடியோவை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு, நான் வர தலையாடிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமா, தெரியுதா இல்ல எல்லாம் மாத்தணுமா? நம்ம எங்காந்து இருக்கோம்? நல்லா இருக்கு. க்ரௌடு நம்ம பிஎஸ்ல வந்து கூட சோப்பு பார்க்கலாமா? பார்க்காம எப்படி நான் சொல்றேன். ஹாப்பி பர்த்டே. வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இந்த மாதிரிலாமா? பார்த்தீங்கன்னா நான் அவளோட நேம் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். அவளோட நேம் இது ஏஞ்சல் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய கலெக்ஷன் டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கேன். இந்த வெடி பார்த்தீங்கன்னா இது வந்து 5 நிமிஷத்துக்கு வெடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேட்டரி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெடியும். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த வாட்டி நான் டிஃப்ரெண்டாக தான் வாங்கிட்டு இருக்கேன். பார்ப்பீங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? எல்லாமே அப்படியே பாட்டு பலூன் டெக்கரேஷன் இங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. பின்னாடிலாம் வராதிங்க. முன்னாடி ஜெட்டி இந்தியாவில் வாங்க போகுது. இது எந்த இடம்னு தெரிஞ்சா உங்களுக்கு மறக்காம. எவ்வளோ பேர் வாங்குறாங்க, என்னென்னவோ வாங்குறாங்க. இதை வச்சுட்டாக்கா மேலே யாருக்கும் அடிக்கிறேன். வீட்டு உள்ளே பண்ணி வெளியில வச்சு அது காட்டுங்க. நாங்க வாசல்ல வச்சுக்கலாம்.
நான் கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெஸ்லாம் வாங்க போயிட்டா. நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். பாருங்களேன், இதெல்லாம் ஆட்டினில் வெடிகிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வாங்க போகிறேன் இந்த வாட்டி நான் அவளுக்கு. இது ஃபுல்லாக பலூன், நம்ம ரெகுலராக வெடிக்கிறதெல்லாம் இது இந்த மாதிரி இருக்கு. வேறு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? இதுவும் கோல்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. ஸ்டார் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. வெடி இருக்காண்ணா இது? இது புஷ்பான மாதிரி வருமா இல்ல இதுவா? இது பாக்ஸா இருக்கா? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அப்படி நாங்க இந்த வாட்டி டிஃப்ரெண்டா பண்றோம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட், அதனாலதான் டிஃப்ரெண்டா வாங்குறோம் நாங்க எல்லாமே. ஓகேவா? அடுத்து ஸ்ப்ரே வைக்கிறேன். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கணும், அதனாலதான். ஓகே, இது ஒண்ணு எடுத்துக்கலாமா? இருக்கிறதுல எல்லாத்துலயுமே நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி அவளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காகவே எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு மெட்டாலிக், குரோம், நார்மல். எனக்கு ஸ்ட்ராங்கான பலூன் காட்டுங்க. அந்த பிளாக்ல வரும்ல, அது பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரி கோல்டுல ஒரு பாக்கெட். எவ்வளோண்ணா இதெல்லாம் ஒரு பாக்கெட்டு? கம்மியில இருக்கிற பலூனா காட்டுங்க. கம்மினா இது ஒரு 25 பீஸ் வரும். 50. வேற அவ்வளோதான். இதுல தான் கம்மி இருக்கு. இதை விட அதிகம் மாடி வால்யூம். கம்மி பண்ணுவாங்களா? வீட்லயே இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன். பாதி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். முழுசாக பார்க்கணுன்னா இவளோட பிறந்த நாளைக்கு தான் பார்க்கணும். ஜாலியாக நிறையா வாங்கியாச்சு. ஷாப்பிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக நான் வாங்கியிருக்கேன். அவளுக்கு தெரியாது. அவள் ட்ரெஸ் எடுத்திருக்கான். அந்த ட்ரெஸ்ஸு என்கிட்ட காட்டலை. அப்புறமா வீட்டில் போய் அவள் என்ன ட்ரெஸ் எடுத்தான்னு பார்க்கணும். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்குலாம் டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி நாங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே போய் வெடிக்கிறது மட்டுமே ஒரு நிறைய வாங்கியிருக்கேன். 500, 1000 அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கேன். செம்மையான வெடிலாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னும் எனக்கு எங்கள் ஏரியாவில் போய் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. திங்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு வழியாக நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். அவள் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருக்கா. அவளுக்கு இது தெரியாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே நான் வந்து வரும்போதே டிக்கில வச்சு ஒளிச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்போ அவள் டயர்டாக இருக்குன்னு குளிக்க போயிட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்குள்ளது தான். ஃபுல்லாக சர்ப்ரைஸாக அவளுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இங்கே வைக்க மாட்டேன்.
அவளுக்கு காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிஃப்ட் பாக்ஸே ஃபுல்லா பக்கத்து வீட்டுல வச்சிருந்து இப்ப நான் எடுத்துட்டு வந்து வீடியோ காமிக்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மந்த்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு கிஃப்டா அவளுக்காக வாங்கி வச்சிருக்கேன். டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது எப்படி, ஆனா பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன். வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேக் பண்ணி தான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய கிஃப்ட் இது ஃபுல்லா இருக்கும். ஓபன் பண்ணும் போது எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் 1 மந்த்ல இருந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கே அது தெரியாது. நான் வந்து பக்கத்து வீட்டுல கொடுத்து வச்சிருக்கேன். அவள்கிட்ட சொல்லாதீங்க, காமிக்காதீங்க, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா கிஃப்ட் தான். ஒன்னா கொண்டு போய் வெறுப்பேத்தி தான் அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட கொடுப்பனே. அவளே எப்படி சொல்றது, கோவத்துல மூஞ்சில தூக்கி போட்டுருவா, இதுதான் ஒரு கிஃப்டா அப்படின்ற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், இது வீடியோல போடுவீங்க, அதுவும் இல்லாம அவங்க கேட்க மாட்டாங்களா இந்த பாக்ஸ் எங்க இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பீங்க. அதுதான் நான் வந்து இந்த வீட்டுல வச்சா மட்டும்தான் அவ கேட்பா. ஆனா நான் இங்க வைக்க போறது இல்ல, பக்கத்துல இருக்கிற எங்க அக்காங்கிட்ட கொடுத்து வச்சிருவேன். ஏன்னா வீட்டுல இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு துருத்துருன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பா. என்ன இருக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு இப்பதுல இருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்ன வாங்கிருப்பேன், என்ன நான் இன்னும் எதுவுமே வாங்க. ஹாய் கைஸ், நீங்க பாத்திருப்பீங்க இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்ட் பாத்தீங்கன்னா அவ பிறந்த நாளைக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சின்ன கிஃப்ட்ஸ் தான் இருக்கும். எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க, நானே சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன பொருள் எல்லாம் வாங்கி வச்சு பாக்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். ஆக்சுவலா அவளுக்கு வந்து பிறந்த நாளைக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் கிஃப்டே அதுதான், வேற எதுவுமே வாங்கல. நான் ஏன் வாங்கலன்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேரு. ஏன்னாக்கா நாங்க வந்து ரீசனா இப்பதான் ஒரு செயின் எடுத்ததுனால எங்களால இப்பதான் ரீசனா ஒரு செயின் எடுத்தேன். சரி, அதனால என்னால வந்து அவளுக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்க முடியல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, பிறந்த நாள் அதுமா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே. ஏன்னா என்னால எதுவுமே வாங்க முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி, ஏதாவது அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவ பார்த்தாலே கஷ்டப்படுவாளா இல்லையான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு லைட்டா. ஏன்னா வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரிதான் இருக்கு. சின்ன பொருள் யாருக்கா இருந்தாலுமே அதுல அவ சந்தோஷப்படுவா. ஏன்னா அவளுக்கு வந்து நான் பிடிச்ச மாதிரி தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சின்ன பொருளா இருக்கட்டும், அவ ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம். ஆனா சந்தோஷம் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ரொம்ப அது இல்லாம ரொம்ப ஃபீலிங்காவும் இருக்கு. ஏன்னா வந்து அவ என்கிட்ட வந்து ரொம்ப நாளாவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொருள் கேட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நீ வாங்கி கொடுக்க முடியுமா, உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா. அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதமோ, ஏமோ இப்ப கேட்டுட்டு இருக்க, பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நாளாவே கேட்கும் போதெல்லாம். ஆனா எனக்கு என்ன கஷ்டம்னா, என்னால அது வாங்கி கொடுக்க முடியலையே அவ பிறந்த நாளைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த வாட்டி ரொம்ப காசு ப்ராப்ளம் ஆச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவகிட்ட. கொஞ்சம் என்னால எப்படி சொல்றது, அவ எதிர்பார்க்க முடியலனாலும் என்னால முடிஞ்சது கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணுவேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். அவ எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பா அவளுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். இதுதான் அவளோட கிஃப்டே, வேற எதுவுமே நான் வாங்கல. சோ நீங்களும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு ஒரு திங்கிங் இருக்கு, என்னால ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியும் நினைச்சிருக்கேன். வாங்கி கொடுப்பனா இல்லையான்னு தெரியல, வாங்கி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் அப்படி வாங்கி கொடுப்பனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க, அது வருதான்னு பாக்கலாம்.